சென்னை பெரம்பூர் மேட்டுப்பாளையம் ஜமாலியா பகுதியில் சாலைகளை சூழ்ந்த மழைநீரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிலம்பரசன். கடந்த 2 நாட்களாக இரவு வேளைகளில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்வதை பார்க்க முடிகிறது. இந்த வேளையில் பெரம்பூர் பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய இந்த முரசொலி மாறன் மேம்பாலம் அருகே சுரங்கப்பாதையில் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரால் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் போக்குவரத்து எந்த அளவில் பாதிப்படைந்திருக்கிறது? சென்னை பெரம்பூர் பகுதியில் பெய்து வரும் மழையால் முரசொலி மாறன் மேம்பாலம் அருகே அமைந்துள்ள சுரங்கப்பாதையில் அதிக மழைநீர் தேங்கி சாலை முழுவதும் தண்ணீரில் சூழப்பட்டு இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டி மிகவும் கடுமையாக சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். பெரம்பூர் ஓட்டேரி ஜமாலியா துறைசாக்கம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதியை இணைக்கக்கூடிய முக்கிய வழித்தளமாக இந்த சுரங்கப்பாதை இருந்து வருகிறது. தினந்தோறும் ஏராளமான 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களும் இப்பாதையாக கடந்து செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் சுரங்கப்பாதை மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் வழித்தடம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் அளவு அதிகரித்ததால் 2 சக்கர வாகனங்கள் மிகுந்த எச்சரிக்கை செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதே போல பெரம்பூர் மேட்டுப்பாளையம் பகுதியில் குறுகிய பாதை என்பதால் செய்தியாளருடைய இணைப்பில் சற்றே தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் செய்தியை பார்க்கலாம். மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலை தற்போது வரை நீடிக்கக்கூடிய சூழலில் பெரம்பூர் பகுதி மக்கள் எத்தகைய பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள் இந்த மழைநீர் தேக்கத்தால் என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். குறிப்பாக பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஜமாலியா பகுதியில் இருக்கக்கூடிய முரசொலி மாறன் சுரங்கப்பாதை அருகே இருக்கக்கூடிய சூழலைத்தான் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். முரசொலி மாறன் பாலம் அருகே இருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதையில் சூழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீரால் அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் மீண்டும் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் சிலம்பரசன். விவரங்களை நீங்கள் தொடர்ந்து வழங்கலாம். பெய்து வரும் மழையானது அமைந்துள்ள சுரங்கத்தில் அதிக நீர் தேக்கம் சாலை முழுவதும் தண்ணீர் சூழப்பட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை உள்ளாகி வருகிறது. ஓட்டேரி ஜமாலியா துறைசாக்கம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதியில் இணைக்கும் முக்கிய வழித்தளமாக இந்த சுரங்கப்பாதையாக வருகிறது. தினந்தோறும் ஏராளமான 2 சக்கர வாகனங்கள் மற்றும் பயன்படுத்த வந்துள்ளது. சுரங்கப்பாதையில் தண்ணீர் அதிக அளவில் மழைநீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறது. அதிகாரிகள் இந்த தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். அதே போல பெரம்பூர் பகுதியில் இருந்து மேட்டுப்பாளையம் உள்ள குறுகிய பாதை மழைநீர் சாலை தண்ணீரும் சூழப்பட்ட இந்த குறுகிய பாதையானது மக்கள் தினத்தோறும் போக்குவரத்துக்காக பயன்படுத்தி வரும் நிலை தற்போது தண்ணீர் தேங்கியுள்ள நடந்து செல்வதும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுள்ளனர். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர் வேலைக்கு செல்வதும் அன்றாட வேலைக்கு செல்வதும் வேலைக்காக செல்வதும் முதிர் உள்ளிட்ட அந்த மழை நீரானது கலக்க வேண்டிய அவல நிலையாக உருவாகி வருவது. அது மட்டுமின்றி அந்த சுரங்கப்பாதையை செல்லக்கூடிய வாகனங்களும் நடுவே பழுதடைந்து நிற்பதால் அது தள்ளி கொண்டு வர நிலையில் ஏற்பட்டு சாலையில் தேங்கி நிற்கின்ற தண்ணீர் வாகனத்தை போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுரங்கப்பாதைகளை செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகி வருகின்றன. சுற்று வட்டாரம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட சூழ்நிலை. இதற்கிடையே சுரங்கப்பாதையில் உள்ள இந்த மழை நீர் அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிற மோட்டார் எந்திரங்களில் தண்ணீரின் வெளியேற்றும் பணியில் நடைபெற்று வருகிறது. மழைநீர் விரிவாக அகற்றப்பட்ட பொதுமக்கள் மற்றும் அந்த வாகனங்கள் தடையின்றி செல்ல வேண்டியவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையாக முன்வைத்து வருகின்றனர். மழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் ஜமாலியா மேட்டுப்பாளையம் அந்த பகுதியில் அதிகமாக அந்த இடம் மட்டும் தண்ணீர்கள் அதிகமாக தேங்கி இருப்பதால் அந்த உடனடியாக எந்திரம் மூலம் மோட்டார் மூலம் அந்த தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுதல் ஆட்கள் வேலையாட்கள் இருவர் மட்டுமே அந்த பணியில் நிறுத்தப்படுகிறார்கள். வேலையாட்களை உடனடியாக அதிகப்படுத்தி அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களானது வாகன ஓட்டிகள் தெரிவித்து வருகின்றனர். எனவே தற்காலிகமாக அந்த தண்ணீர் அகற்றப்பட்டவர்கள் இன்று விடலாம். ஆனால் அது உடனடியாக அந்த தண்ணீரானது
உடனே சரி செய்ய வேண்டும் என்று அவங்க கோரிக்கை கனகராஜா. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.